சொன்னாங்க இந்த பவுடரை ஒரு நாளைக்கு 3 வேளை 2 நாளைக்கு தேன்ல கலந்து சாப்பிடுங்க. இந்த மருந்து ஒரு வேளைக்கு அரௌண்ட் 2 நாளைக்கு சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர். உடம்பு சீக்கிரம் குணமாயிடும். சரிங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உட்காருங்க. டாக்டர் நீங்க ரொம்ப நல்ல டாக்டர் சார். வந்து எனக்கு கொஞ்சம் தூக்க மாத்திரை வேணுமே. தூக்க மாத்திரை எதுக்கு? எப்ப பார்த்தாலும் தூக்கமா வருது, அதனாலதான். மிஸ்டர், தூக்கம் வரலன்னா தானே தூக்க மாத்திரை சாப்பிடுவாங்க. ஓஹோ, அப்ப நீங்க தலைவலி வரலன்னா தலைவலி மாத்திரை கொடுப்பீங்களா? மிஸ்டர், விளையாடுறீங்களா? டாக்டர் என்ன? அந்த ரூம் நம்பர் 3 இருக்கிற பேஷண்ட்டுக்கு திரும்ப மூச்சு எடுக்கு வரீங்களா? போய் சீக்கிரம் அனுப்பிட்டு வாங்க டாக்டர். மிஸ்டர், நீங்க போலாம். அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஐயா ஐயா, நிஜம் டாக்டர் மாதிரியே இருக்குது. நீங்க புதுசா நரசிம்ம டாக்டரா? நான் பேமா கம்பெனி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். சார், உனக்கு இந்த நாற்காலி தெரியுமா? ஒரு தடவை சுத்தி விட்டா தங்கின்னு சுத்தம். இப்ப பாரு. ஐயா, எப்படி? அதான் நாங்க புதுசா ஒரு தூக்க மாத்திரை பண்றோம். சாம்பிள் பாட்டில் கொடுத்து போறதா வந்தேன். பாரு, பட் உஷாராகணும். சரி, நீ மெய்யாலும் டாக்டர் இல்லங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதான். நான் டாக்டர் இல்லன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுங்க? எப்படியா தெரியும்? இதுக்குதான் அப்பவே நான் ரவி கிட்ட சொன்னேன், நான் டாக்டரா போகலடா, வேண்டாண்டான்னு. யாரா இந்த ரவி? நம்ம கூட்டாளிகளை ஒதுந்தானே? நம்ம கூட்டாளிதான். எவனாவது பையன். ஆமா, பின்ன அவன் ஏன் டாக்டர் வரக்கூடாது? உன்னையும் அவன் சுத்த கம்பவுண்டர் மாதிரி ஆக்குற நீ. அப்படின்னா எப்பவும் டாக்டர் கோட் போட்டுக்கிறேன். அவன் எத்தனை இடத்துக்கு போவான் ரவி? அவனுக்கு இப்ப வேற இடத்துல வேலை இருக்கு. வந்து நான் டாக்டர் இல்லைன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டேன். ஏமா கண்டு சும்மா நான் இதெல்லாம் ஏமா கண்டுக்கிறேன்? ஐயோ, ரொம்ப நல்லவன் பாத்தீங்க. சரியா, நான் ஒண்டியா நகையை தேட முடியல. நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம். ஏன் உன் நகை ஏதாவது தொலைஞ்சு போச்சா? கிண்டல இந்த டமாத்துல நம்மகிட்ட வச்சுக்காதுமா. நான் சொல்றதை கேட்டுக்கப்பா. என்ன நீ ஒரு தடவை அப்பாங்கிற, ஒரு தடவை அம்மாங்கிற, ஒரு தடவை அண்ணங்கிற, உனக்கு நான் என்ன உறவு? வாத்தியார வாத்தியாரா? நல்லா இருக்கு. இன்னும் நீ என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடல, அவ்வளவுதான். கூப்பிட்டுக்கவா? சீ, அசிங்கம். யோ, நம்ம 2 பேரும் உடனடியா அந்த நகையை அபேசு. இங்க அபேஸ்னா என்ன? யாரா அவன்? சுத்தர் எது சொன்னாலும் ஏதோ விடமா ஏதோ சொல்லிக்கினே இருக்கிறீங்க. சுத்த பச்சை ஜாபா உனக்கு. யாரா? அடிட பாபா இருக்கிற நீ அமிச்சா என்ன பாவ? சுத்த சோதா வைக்கிறான். நான் அனுப்பிச்சாடா? நான் யாரையும் அனுப்பலையாடா? அனுப்பலையா? ஐயா, இப்ப நீ அனுப்பிச்சா நினைச்சா விட்டு எல்லாத்தையும் உழைச்சுனே. ஏன்டா 3 தரம் தும்மா? எனக்கு தும்மல் வந்துச்சு, தும்பினா. ஏன் வந்துச்சு? ஜலதோஷம் பிடிச்சிருக்கும். இவனும் டாக்டர் போய் சொல்லி வந்துக்கிறான். ஏண்டா, உனக்கு அந்த நகை மேல ஏதாவது பிளான் போட்டு வந்திருக்கியா? என்ன இது நகை நகைன்றீங்க? விளையாடுறோம். நீ மச்சான். அந்த ஒரு உறவுதான் பாக்கி இருந்து அதையும் சொல்லிட்டான். அதெல்லாம் ஓடணும். ஓட விடு. சரி, சிங்காரம். என்ன? இப்ப இவனை இந்த வீட்டுல டாக்டர்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, திடீர்னு என்ன போய் டாக்டர் மேகநாதன் சொன்னா சந்தேகப்பட மாட்டாங்க. நைதான். அதனால அந்த பயலை இப்ப வெளியே விடக்கூடாது. ஏன்டா இங்க வந்த? லில்லிய காதலிக்க வந்த. டாக்டர் வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டம்பா. சிங்காரம், இவனை வச்சுக்கிட்டு தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். அவசரப்படாத. சரி, நீயே இந்த வீட்டுல டாக்டராரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஆனா ஒண்ணு, என்ன உன்னுடைய அசிஸ்டன்ட்னு சொன்னோம். ஏன்னு கேட்ட பல்ல உடைச்சு தெரியுமா? உங்ககிட்ட பல்லு, மண்டை, காலு எதாத்தாலும் உடைப்பியா? உன் ஊர் என்ன உடையார் பாளையமா? அதிகமா பேசாத. பேசுன கண்ணு 2 நோண்டி போடுவேன் பயில. நீ என்ன சொல்ல போற? நோன்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். சிங்காரம், நான் என் ஃப்ரெண்டு ரவி கிட்ட மட்டும் எந்த விஷயத்தையும் மறைக்கவே மாட்டேன். அவன் கிட்ட மட்டும் சொல்லிடுறேன்பா. ரகசியமா வச்சுக்க சொல்றேன். ரவி கிட்ட மட்டும் சொல்றீங்களா? நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல நகை எடுத்துட்டு போற வரைக்கும் எங்களை பத்தி நீ யார்கிட்ட சொன்னாலும் அந்த நிமிஷமே நீ க்ளோஸ். அவங்க எல்லாம் வர்றாங்க. அவன் சொன்ன மாதிரி அவன் அசிஸ்டன்ட் அறிமுகப்படுத்து. இல்ல என் ஊர் உடையார் பாளையம் இல்ல, உலகம். அவன் தான் என் அசிஸ்டன்ட். நான் சொன்னா போருமா? அவன் ஒத்துக்க வேண்டாமா? என்ன டாக்டர் அது? அவர் இப்படிதாங்க சதா விளையாட்டுத்தனமா பேசுவாருங்க. நான் அவருடைய அசிஸ்டன்ட் தான். அவருக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி.
ஆமா, பெரிய மேலுங்களா அப்படித்தான் இருப்பாங்க. ஏன் நான் கூட அப்படித்தான். டாக்டர், உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? பாத்தீங்களா, நான் கூட விசாரிக்கவே இல்ல, மறந்தே போயிட்டேன். உன் பேர் என்னப்பா? டாக்டர், ஆனாலும் நீங்க ரொம்ப குறும்பு. விளையாட்டு என் பேர் மிஸ்டர் ராஜ். ஹலோ எத்ராஜ். டாக்டர், இவர் இங்கதானே இருக்க போறாரு? எல்லாம் அவன் இஷ்டம் தானே. ஓ, நம்ம ஹவுஸ் காலியா தான் இருக்கு. இவர் வேணா அங்கே இருக்கட்டும். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க டாக்டர், போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அவன் கூப்பிடுறான், நான் போயிடுறேன். அவன் ஊரு உடையார்பாளையம். 3 தடவை தும்மவே கூடாது, வம்புதான். ஏமா நம்ம டாக்டர் பேசுறத பார்த்தா நாங்க சினிமாக்கு போயிட்டு வரோம். நீ வீட்டுக்கு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஆமா, டாக்டர் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாத்துக்கங்க. சரி. ஆனா பாரு, ஏன் மம்மி டாக்டர் திட்டுற? ஐயோ, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? சரி சரி, வாமா. டாடா. சீக்கிரம் போங்க. வர வர அந்த அம்மாவுக்கு நம்ம டாக்டர் உத்தியோகத்து மேல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அதான் நல்ல நேரம். அந்த அம்மா இல்ல, வாடா போய் இந்த நகையை தேடி பார்ப்போம். யாராவது வந்து அங்கேயே நின்னுக்கோ. டக்குனு அப்படி விசில் அடிச்சு எனக்கு சிக்னல் கொடு. எனக்கு விசில் அடிக்க தெரியாத. விசில் அடிக்க தெரியாது? இங்கே வா, தெரியும். விசில் அடிக்க தெரியாத ஒரு ஆம்பளை பிள்ளையாடா? தெரியாத? ஆனா விசில் அடிக்க தெரியாதுங்கிற, ரோட்ல போனா பொம்பளைங்களை எப்படி கூப்பிடுவேன் நீ? ஏ பொம்பளை கண்டுபிடிச்சான் பாரு, குழம்பு அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி. நல்ல பரவல் உனக்கு கச்சேரி பண்ணலாம். ஞானம் கட்ட போயிடறேன். யாராவது வந்தா ஏதாவது சிக்னல் பண்ணி எங்களுக்கு. என்ன சிக்னல் பண்றது? யாராவது வந்தாங்கன்னா ஒரு பாட்டு பாடுறேன். ஐயா, என் கஷ்டகாலம் அதையும் நான் கேட்கணும்னு இருக்கேன். சரி பாடு. அப்ப நாங்க கட்சி ஒண்ணும் தெரியாத வந்து சேர்ந்துக்கோம். உங்க திருட்டுக்கு நான் காவலா? இல்லை, நான் உன்னை திருட்டுக்கு தானடா காவல் வச்சேன். சொன்னபடி கேட்கணும், இல்லன்னா அடிச்சு சட்னி ஆக்கிடுவான் உன்னை. இதுக்கு முன்னால ஹோட்டல்ல வேலை பார்த்தியா? சொன்னபடி நடந்துக்க. பாடட. மன்மதல் இலையை வென்றார் உண்டா? யாரா வந்தாங்க? யாரானா வந்தா இப்படிதானே பாடணும். இனிமே யாராவது வராங்க பாடுன பாவா, யாரானா வந்தா கூட பாட மாட்டோமா? பாடுற எவங்கிற மாதிரி 2 பேரும். எங்கேயுமா காணுமே? ஒருவேளை அவ சமயக்கட்டுல வச்சிருப்பாளோ? சமயக்கட்டுல சாப்பாடு தான் கிடைக்கும். அதுவும் இந்த வீட்டுல நாய்க்கு தான் ஆக்கி வச்சுக்குவாங்க. மன்மதல் இலையை வெல்றார் உண்டோ? நின் மதிவதலமோ நீழ்விழியோ கண்டே ரப்பா. சாமி, நிம்மதி வந்தனமும் நீவிழியும் கண்டு. சங்கீதமா? என்ன டாக்டர் இதெல்லாம்? ஒரே பாட்டும் கூத்தும். பாத்தீங்களா, நான் பாடின உடனே அவங்க வந்துட்டாங்க. அதான் பாட்டு. இவங்க மட்டுமா வருவாங்க? நீங்க பாடினீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற கலவை அத்தனை இங்க வந்துரும். ஐயோ, நம்மள வந்துமே. சும்மா இரு. சிங்காரா, வாடா. என்ன மம்மி நீங்க அவரை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் ஒரு டாக்டர். டாக்டர் அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. இந்த பாருங்க டாக்டர், உங்களுக்கும் எங்க அசோக்கும் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் அசோக் அப்படியே இருக்குது. அதானே, சாக மாட்டேங்குது. இது வந்து குணம் ஆக மாட்டேங்குது. அந்த நாய்க்கு என்னங்க வியாதி? என்ன டாக்டர் நீங்க எங்களை கேக்குறீங்க? நீ யார கேக்குறது? பத்தியா 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 இந்த பாருங்க டாக்டர், இந்த ஒரு வாரத்துல எங்க அந்த அம்மா சொன்னதை கேட்டியா? என்ன ஒரு வாரத்துல நாயை குணப்படுத்தலன்னா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்களே, கேட்டியா? இவன் என்ன குணப்படுத்த போறான்? கயிறு. சரி, ஆனா அந்த நகை நம்ம கையில மாட்டினாதான் உண்டு. இல்ல அந்த ஆசையை விட்டுற வேண்டியது. விடுவனா? விட்டுருவேன் அவ்வளவு சீக்கிரமா? அந்த நகையை எடுத்துக்கிட்டு தானே அந்த வீட்டை விட்டு நான் வெளியே போவேன்.
நகை எடுத்துக்கிட்டா வெளியில போக முடியாது, உள்ளதான் தள்ளுவாங்க. சோமாரி சோமாரி பாரு. அடிக்கடி சோமாரின்றீங்க. யார் அவன்? சிங்காரம், அவங்ககிட்ட ஏன்டா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன எத்தனை நாள் ஆனாலும் சரி, அந்த நகையை நாம எடுத்துக்கிட்டு போகணும். அது எப்படி வாங்க முடியும்? குணப்படுத்தாட்டி ஒரு வாரத்துல உன்னை வெளியே அனுப்பிச்சுவாங்க. நாயை குணப்படுத்தினாலும் அப்புறம் டாக்டர் தேவையில்லை, நீ வெளியே போக வேண்டியதான். முட்டை. இதுதான்டா ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கிறேன். நான் இந்த பையில வச்சுக்கிட்டு தான்டா அந்த நகையை எடுக்க போறேன். என்னப்பா இது? என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டா நகை எடுக்கணும்ன்றீங்களா? என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கலையா? நீ மனுஷனா இருந்தாதானடா அப்படி மதிக்கிறதுக்கு. உன்னால என்னடா செய்ய முடியும்? நாய போலீஸ்ல சொல்லுவேன். கண்ண நோண்டி கொஞ்சம் ஆட்டி விட ஜோரா இருக்கேன். விநாயகன் திட்டம் பெரிய திட்டம். சிங்காரம், இந்த பையில வச்சு நம்ம லில்லிய லவ் பண்ண சொல்றோம். அப்பதான் அந்த பொண்ணோட தயவுல இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்லயே இருக்கலாம். ஆனா லில்லியை லவ் பண்ணீங்கன்னா இருக்கிறான். இவன் லவ் பண்றான்டா, அத நேரா போய் அவங்கிட்ட சொல்ல வேணாமா? சரி, டியூட்டி. நான் சொல்ற மாதிரி சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன். என்கிட்டயா சொல்ல சொன்னேன்? அந்த லில்லி கிட்ட போய் சொல்றான். அசிங்கம். அவகிட்டே நேரா போய் சொல்றதான் தப்பு. எதுடா தப்பு? நீ காதலிக்கிறதானே இந்த வீட்டுக்கு வந்த? ஆமா. அத அவகிட்ட போய் நேரா சொல்ல வேண்டியதானே? அப்ப நீ ஒண்ணு செய்ய. என்ன? நகையை திருடுதான் இந்த வீட்டுக்கு நீ வந்த. ஆமா. நேரா போய் மரகதம்மா கிட்ட நான் நகையை திருட போறேன் சொன்ன மாதிரி செய். இல்லன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? தெரியும். இவன் கண்ணை நோண்டுவான், நீ பல்ல உடைப்ப. செய்துடுறா, கொஞ்ச நாள் ஆயிடுவேன். முகூர்த்த ஓலை எழுதிட்டு போறேன். நாளைக்கே போய் சொல்லணும். எதுக்கும் பயப்படாத, நான் உன் பக்கத்துல இருக்கேன்டா கண்ணு. ஐயோ வேண்டாம், நீ பக்கத்துல இருந்தா உன்னை பார்த்து நான் பயந்துக்குவேன். எனக்கு பேய், பிசாசு, பூதம், எச்சிராச்சி இதெல்லாம் கண்டா ரொம்ப பயம். லில்லி வராவா? ஒரு அசோக் வருதா? அசோக் வரல, அவங்க அம்மாவும் வீட்டுல இல்ல. நான் சொல்றபடி கேட்கணும். லில்லிய தைரியமா நான் காதலிக்கிறேன்னு சொல்லணும். எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கும். கண்ணை நோண்டிடுவேன். உட்கார அப்படியே உட்கார. சொன்னபடி எல்லாம் கேட்கணும், இல்லைன்னா கண்ணை ஓட்டி போடுவோம். பயில உட்காருங்க. தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் தனியா இல்லையே. தனியா தான் இருக்கேன். எத்திராஜ் கூட இல்ல. உங்க ஹஸ்பண்ட் எத்திராஜ் பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுத்த ரவுடி ஆட்டா இருக்காரு. நல்லா 10 தடவை சொல்லுங்க, என்னாலதான் சொல்ல முடியல. நீங்களாவது சொல்லுங்க. அவன் நல்லா கேட்டுக்கிட்டான். அவர் எங்க இருக்காரு கேக்குறதுக்கு? அவன் துளிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். போறதுக்கு பின்னால இருக்க மாட்டான். வந்து என்ன டாக்டர்? நீங்க என்ன? நான் உங்களை. நீங்க என்ன? இல்ல, நான் தான் உங்களை. நீங்க என்ன? நான் தான் உங்களை. நீங்க சொல்லுங்க டாக்டர். நான் தான் உங்களை இங்க உட்கார சொன்னேன். இத சொல்றதுக்கா இவ்வளவு தயங்குனீங்க? நான் போறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். டாக்டர், நிஜமாவா சொல்றீங்க? நீங்க என்ன லவ் பண்றீங்களா? நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்களான்னு தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நானும் உங்களை லவ் பண்றேன். நிஜமாவா நீங்க என்ன லவ் பண்றீங்க? இனிமே நீங்க கூப்பிடுங்க. நீங்க என்ன மரியாதையாவே லவ் பண்ணலாமேன்னு பார்த்தேன். லவ் பண்ணதுக்கு அப்புறம் மரியாதை எல்லாம் மறந்துடணும். இனிமே என்ன வாடா போடான்னு தான் சொல்லுவியா? இது பாருங்க, நம்ம லவ் பத்தி அம்மா கிட்ட நீங்க தான் சொல்லணும். உங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன் அவ்வளவு குண்டா இருக்காங்க? அம்மா பத்தி அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க அசோக்க குணமாக்குனாதான் அம்மாவுக்கு உங்களை பிடிக்கும். அசோக் எப்படி குணப்படுத்துறது? ஐயோ ஐயோ, சின்ன பையன் மாதிரி பேசுறீங்க. நீங்க எப்படிதான் டாக்டர் ஆனீங்களோ? ஊதி பாரு, நல்ல சத்தம் கேக்குது. காதுல வச்சுக்கோ. ஏன்டா பேசாம இருக்க? ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்காத, அது இதுன்னு சொல்லுவியே. நான் சொன்னது தப்புடா. வீட்டுக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் ரவி கிட்ட மாட்டிக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்டா அப்படி? பின்ன என்னவா? உன்னை நம்பி ஒரு காரியத்துல இறங்கினா அவ்வளவுதான். எனக்கு இப்ப பெரிய ஆபத்தே வந்துருச்சு. என்னடா ஆபத்து? இன்னும் 2 நாள்ல அந்த நாயை குணப்படுத்தாட்டி வேற டாக்டரை பார்க்க போறாங்களா? நான் அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. அந்த நாயை நீ நல்லா பாத்தியா? நீ இப்ப என்னடா சொல்ல போற? போய் அந்த நாயை காதலிச்சிருன்னு சொல்ல போறியா? அந்த நாய்க்கு உடம்புல என்னடா? திமிரு, வேற ஒண்ணு இல்ல, திமிருதான். அந்த நாய்க்கு உடம்புல என்னன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? இதே கேள்விதான் நான் மரகதம்மா கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு நான் டாக்டரானே சந்தேகம் வந்துருச்சு.
நாய்க்கு உடம்புல என்ன கோளாறு மரகதம்மாவை கேட்டியா? நாய்கிட்ட தான் கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஏன்டா அறிவு கெட்டத்தனமா இருக்க? எங்க பரம்பரையே அப்படிதான். எங்க குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப புத்திசாலி. டேய், இப்படி அப்பாவித்தனமா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன? எவனாவது ஒரு அயோக்கியம் வந்து சேருவான். அந்த அயோக்கியம் சொல்றபடி எல்லாம் நீ கேப்படா. நீ சொல்லு, நான் கேக்குறேன். டேய், முத்து, ஒண்ணு செய்வோண்டா. என்ன? அந்த நாயை ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காமிப்போம். இன்னைக்கு சாயந்தரம் யாருக்கும் தெரியாம அந்த நாயை வெளியில அடிச்சுது. ஐயோ, நான் மாட்டேன்பா. நான் தனியே அந்த நாய் இழுத்துக்கிட்டு வருதா, நம்மால முடியாதுப்பா. ஏன் கடிக்கும் பயமா? கடிக்குமா? விட்டுருவனா? அது குறைக்க ஆரம்பிச்ச உடனே நான் தான் ஓடியே போயிடுவேன். ஐயோ கடவுளே. டேய் முத்து, எனக்கு தெரிஞ்ச மிருக வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. உனக்கு அவர் தான் டாக்டரா? நான் சொல்றதை கேள்றா. லில்லி வீட்டுல இருக்கிறவங்கள ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சினிமா காமிச்சிரு. அந்த நேரம் பார்த்து நான் டாக்டர் அனுப்புறேன். அவர் நாயை பார்த்து மருந்து கொடுப்பாரு. நாய்க்கும் குணமாயிடும், உனக்கு நல்ல பேர் வந்துடும். எப்படி ஐடியா? ரொம்ப நல்ல ஐடியா. யாரையாவது ஏமாத்தணும்னா உங்ககிட்ட வந்து கேட்டா போறேன்டா. ஒருத்தனுக்கு நல்லது பண்றதுக்காக 10 லட்சம் பேரை ஏமாத்துவே நீ. சரியான லாட்டரி சீட்ரா நீ. டேய், அவங்களை ஏதாவது தமிழ் சினிமா காமிச்சு, அப்பதான் வீட்டுக்கு லேட்டா வருவாங்க. ஐயா, தமிழ் படத்துக்கு போனா பாதியிலேயே எழுந்து வந்துருவாங்க. இங்கிலீஷ் படத்துக்கு அனுப்புறேன். சரி, அவங்களை எப்படி சினிமாவுக்கு அனுப்ப போறேன்? எப்படி தெரியுமா? இப்ப வந்து நீதான் லில்லி. வேண்டாண்டா, அவன் நல்லா இருப்பா. நீதான் மரகதம்மா. ஜெய் மரகதம்மா, இப்ப உன்னை சினிமாவுக்கு அனுப்புறேன் பார். நான் மரகதம்மாவை பார்த்தா எப்பவுமே இப்படிதான் சிரிப்பேன். கர்மம். என்ன டாக்டர்? நேத்து வந்து ஒரு படம் பார்த்தாங்க, ரொம்ப பிரமாதங்க படம். என்ன படம்? இங்கிலீஷ் படம். இங்கிலீஷ் ரொம்ப பிரமாதம். அப்படி என்ன பிரமாதம்? என்னமா எடுத்திருக்கான் தெரியுமா இங்கிலீஷ்? என்னமா எடுத்திருக்கான்? மரகதம்மா, இந்த வயசுல உங்களுக்கு ஏன் இதெல்லாம்? எக்கடா படம், எனக்கு என்னடா? இல்லைங்க, நீங்க கண்டிப்பா போகணுங்க. அது ரொம்ப நல்ல சினிமா படங்க. இன்னைக்குதான் கடைசி நாள். என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? நேத்தியா ரிலீஸ் ஆயிட்டான். இன்னைக்குதான் கடைசி நாள். நீங்க நிச்சயமா போகணுங்க. நான் எல்லா படம் பார்த்தாச்சு, நான் ஒண்ணு போறேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. இப்ப எங்கேயாவது வெளியில போவீங்க, வீட்டுல இருக்க மாட்டீங்க. நீங்க நான் எங்க இப்ப போறது இல்ல, இங்கதான் இருக்க போறேன். ஏன் வெட்டி பேச்சு? முதல்ல போய் அசோக்க கவனிங்க. வந்து நீங்கதான் நான்தான் ரவி அனுப்பிச்சாரு. டாக்டர் ரங்கபாஷா. ரங்கபாஷ், நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். ரங்கபாஷ், நல்ல நம்புங்க நம்புங்க, நல்ல நம்புங்க. ஆமா, இந்த வீட்டுல அசோக்குக்கு இல்ல உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. நீங்க தான் அசோக்கா? ஆமா. ஐயோ, நாய் இல்ல சார், அசோக்கு. அது ஒரு நாய். நாயா? நீங்க நாயா இருக்க முடியாது. இல்ல பார்த்தாலே தெரியுது. ஆமா, அது அசோக்கு ஆனா பெண்ணா? நான் சரியா பாக்கல சார். ஐயோ, அதை முதல்ல பாக்கணும். வாங்க பாக்கலாம். கொஞ்சம் இருங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மிருக வைத்தியங்களை கண்டாலே பிடிக்கிறது இல்ல சார். முன்ன ஒரு டாக்டர் வந்தாராம், இந்த வீட்டுல ஒரு நாய்க்கு மருந்து கொடுத்தாராம். அந்த நாய் செத்தே போச்சான் சார். ஐயோ, அவன் போயிருக்கவே கூடாது. ஆமா, ஐயோ பாவம். அதுல இருந்து இவங்க நாய் டாக்டர்களை கண்டா உதைக்க வராங்க சார். நான் வரேன். இருங்க சார், கொஞ்சம் இருங்க. நீங்க டாக்டர்னு தெரியாம இருந்தா போறோம் சார். நீ அதை பத்தி பயப்படாத. என்ன யாரும் டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கரெக்ட் சார். நீங்க நாயை டெஸ்ட் பண்ணுங்க. இவங்க யாராவது என்னன்னு கேட்டாங்கன்னா இவர் நாயை விலைக்கு வாங்க வந்திருக்காருன்னு சொல்லிடுறேன். சரி, வாங்கிக்கோன்னு சொல்லி துட்டு கேட்டா என்ன பண்ண? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் நாயை கவனிச்சுக்கிறேன். இன்னும் அதெல்லாம் முடியாதுப்பா. ரங்கபாஷ் ரவிதான் சொன்னா. ரங்கபாஷ், அதெல்லாம் முடியாது. நான் போறதா? சார் 100 ரூபாய் பீஸ். எவ்வளவு நாய் குணப்படுத்தணும்? ஒரே ஒரு நாய் தான். ஒரு நாய் தானா? ஐயோ, இன்னும் ஒரு 4 கூடாதா? வாங்க போலாம். ஐயா, இதெல்லாம் எடுத்துங்க. இதெல்லாம் பார்த்தாதான் நீங்க டாக்டர்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வேண்டாம். இது எடுங்க. என்ன இதெல்லாம்? அது பேங்க், அதுல பணம் இருக்கு. ஐயோ, சரி, இந்த தைய கேட்டுங்க. வாங்க, டை கேட்டுங்க. ரங்கபாஷ் வாங்க. ரங்கபாஷ், அதுடா, இதான் நாய். ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நீங்க நிஜமாவே பெரிய டாக்டர் சார். நீங்க அது வந்து குலைக்கும். அது அந்த பையில வந்து அந்த கழுத்துல மாட்டிக்கிற ஸ்டெதாஸ்கோப் எல்லாமே இருக்குது சார். யாரு இது? இங்க ஒரு பெரிய டாக்டர் வந்தாரு, அவர் விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க நாயை டெஸ்ட் பண்ணுங்க. நான் போய் யாராவது வராங்களான்னு பாருங்க. நீங்க அங்க டெஸ்ட் பண்ணுங்க. சார், என்ன சார் இத்தனை நாளா ஒண்ணும் கவனிக்காம விட்டீங்க? ஐயோ, அவ்வளவுதானா? ஐயோ பாவம், உறவுக்காரங்களுக்கு எல்லாம் தந்தி கொடுக்க வேண்டியதானா? நீங்க ஒண்ணும் அவசரப்பட்ட வேலை செய்ய வேண்டாம். சரி, இந்த மருந்த 2 நாள் 4 வேளை பால்ல கலந்து கொடுங்க, குணமாயிடும். பச்சை ஏதாவது உண்டா? நீங்க இருங்களேன். விளையாடுறீங்களா? பால் தான் ஆகாரம். இந்த மருந்து என்ன டாக்டர் விலை இருக்கும்? 5 ரூபாய் இருக்கும். அப்ப அந்த 100 ரூபாயில 95 ரூபாய் நீங்க வச்சுக்கிட்டு 5 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருங்க. நானும் அது தனியா வாங்கணும். யாரு நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் நாய் டெஸ்ட். நாய் டெஸ்ட்? ஆமா, நாயை டெஸ்ட் பண்றேன். நீங்க எதுக்காக நாய் டெஸ்ட் பண்ணணும்? அவர் ஒன்னும் டாக்டர் இல்ல, இந்த நாயை விலைக்கு வாங்க வந்திருக்காரு. அசோக்கு விக்கிறத நான் எப்ப சொல்ல உங்ககிட்ட? கண்டவன வீட்டுக்குள்ள வந்து நாய் விலைக்கு பேசணுமா?
இன்னும் என்ன கண்டவன்றாங்களே, நான் எத்த கண்டேன்? யோ, நான் வரையா? போட்டா விட்டுருங்க. யோ, இல்லையா அசோகா கூப்பிடுது. இல்லையா மூஞ்சியும் முகரை எங்க அசோக்க விலை கேக்குற ஆளையா நீ? உனக்கு நான் லூசா? என்ன போய் லூசுன்றாங்க? இது நல்லா இருக்காயா உனக்கு? நீங்க குறைச்சிக்காதீங்க சார். ஆமா உங்க மோரை கோவணமா குறைச்சல் போயா வெளியில. அசோக் இப்போ ஒரு டெஸ்டர் வந்தானே, டெஸ்டர் அது உட்கார அங்க நிக்கிறான். அவனே கேட் ஓட்டி கொஞ்சம் வேட்டி விட்டா. ஐயோ நாயே, ஐயோ நாயே. என்ன திருப்ப வேண்டி இருக்கு? நாயத்தான் குணப்படுத்த முடியல, இப்படி கண்டவனை எல்லாம் கூட்டு வந்து ஏன் இப்படி கழுத்தா இருக்கிறீங்க? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, 2 நாள்ல குணம் ஆயிடும். நிஜம் டாக்டர் தான் மருந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னது நிஜ டாக்டர்? நான் தான் நிஜம் டாக்டர். இது என்ன இந்த வீட்டுல என்ன ஒரு டாக்டரா மதிக்கிறீங்க? எனக்கு கோவம் வரும். கோவம் வந்தா நான் கண்டபடி பேசுவேன். நானு 4 வேளை மருந்து, 4 தான் ஆகாரம். நீங்க நான் பத்தியம். 2 நாள்ல குணம். 2 நாள் அதையும் பாப்போம். ஆமா எங்க அம்மா கிட்ட ஏன் அப்படி கோவமா கத்துனீங்க? நான் பயந்தே போயிட்டேன். நான் கூட பயந்து போயிட்டேன். எங்க ரொம்ப உளறிட்டு வந்தேன், அப்புறம் சமாளிச்சுட்டேன். நீங்க புரியுற மாதிரி பேசவே மாட்டீங்களா? அதால என்கிட்ட விசேஷம். நான் பேசுறது எனக்கும் புரியாது, மத்தவங்களுக்கும் புரியாது. நான் பாட்டுக்கு யாருக்குமே புரியாம பேசிக்கிட்டே போவேன். அப்ப நீங்க வக்கீலா தானே போயிருந்திருக்கணும், ஏன் டாக்டர் வந்தீங்க? சரி பாருங்க, நீங்க கொடுத்த மருந்துல அசோக் பூரணமா குணமாயிட்டான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இப்ப எங்க அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி சொன்னா அவங்க உடனே சம்மதிச்சிருவாங்க. ஆமா, அசோக் பெரிய அசோக். என்ன கண்டாலே அதுக்கு பிடிக்கல. நம்ம காதலுக்கு வேற இடைஞ்சலாவே நிக்குது. போங்க நீங்க, நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறோம். இப்ப போய் அசோக் பத்தி தான் பேசணுமா? லில்லி பக்கத்துல வாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னொருத்தரை கூப்பிடுங்களேன். ஏன்? முதல் தரம் வெக்கப்படணும், 2வது தரம் தான் சம்மதிக்கணும். அதான் தமிழ் பண்பாடு. சரி லில்லி, 2ஆம் தரம் பக்கத்துல வாங்க. நீ ஆள் மாறாட்டம் பண்ணத பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னேனே, அதை பத்தி ஏதாவது கேட்டாரா? இல்ல, நீ போலீஸ் கிலீஸ்ன்னு பயமுறுத்தினதுல அதுக்கு எல்லாம் மறந்து போச்சு. ரவி, நான் லில்லியை காதலிக்கிற விஷயத்த நீதான்டா எங்க அப்பா கிட்ட சொல்லணும். ஏன் நீயே சொல்ல? நானே எல்லாத்தையும் செய்யணுமா? நான் தான் காதலிச்சுட்டேன், நீ போய் சொல்ல. சார், விஷயம் தெரியுமா சார் உங்களுக்கு? என்ன பாட்டு? உங்க பையன் டாக்டரா வேஷம் போட்டு அமக்கலப்படுத்திட்டான். ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கான்னு சொன்னி அதானே? ஒருத்தர் வீட்டுல போய் நிஜமாவே டாக்டர் வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க சார். என்னப்பா இது? ஏன்பா டாக்டர் வேஷம் பண்ணா? பின்ன எப்படி சார் காதலிக்கிறது? காதலா யாருக்கு? அவனுக்கு. ஏன்டா காதலிக்கிற? உங்களை இல்லப்பா, ஒரு பொண்ணை காதலிக்கான் சார். ஒரே ஒரு பொண்ணுதான்பா. மற்றவல்ல 10 பேர் ஏன் காதலிக்கிறான்? அவன் செஞ்சாலும் செய்வான். அந்த பொண்ணு விட்டு பழக்கம் ஏற்படுங்கிறதுக்காக டாக்டர் வேஷம் போட்டிருக்கான் சார். எலே, என்னடா காதல்? என்னடா காதல்? தெய்வீக காதல்பா. கழுத்தை புடிச்சு நெருக்கிடுவேன் சார். நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அவனே கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்குவான். ஓஹோ, அந்த முடிவுக்கு வந்துட்டானா? இவன் கண்ட பொண்ண காதலிப்பா, அதுக்கு நான் சம்மதிக்கணுமா? இல்ல, ஒண்ணு கண்ட பொண்ணு இல்ல. இல்ல, நல்ல பேருடா. நீ காதலிக்கிறது பொண்ணா இல்ல நாய்க்குட்டியா? நாய்க்குட்டி வளர்க்கிற பொண்ணுப்பா. அப்பா, நீ லில்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான்பா ஆகணும். இல்லன்னா ரவி சொன்னபடி கேட்டு ஏதாவது செஞ்சிருவேன். என்னடா 2 பேருமா சேர்ந்து கிழவன மிரட்டுறீங்களா? அப்பா, ஏதோ சின்ன பையன் பாவம் ஆசைப்படுறான். சரின்னு சொல்லுங்க சார். அது சரிப்பா, அந்த நாய் பொண்ணு யாரு என்னன்னு தெரியாமையே நீ எப்படி அவங்க வீட்டுல போய் பொண்ணு எடுப்ப? அவ பெரிய பணக்கார பொண்ணு சார். அவன் வீட்டுல நகை ஒண்ணு இருக்கு, அதுவே பல லட்சம் வரும். ஆமா, நீ சொல்றத எப்படி நம்புறது? அவன் சொல்றதுலயே இது ஒண்ணுதான் நிஜம். அதையும் நம்பலன்னா எப்படி? உன் பேர்ல சத்தியம்பா. முத்து, அந்த பொண்ணு உன்னை காதலிக்குதா? என் பர்சனாலிட்டிய பார்த்து அப்படியே மயங்கி போயிட்டா. பல லட்சம் மதிப்புள்ள ஒரு நகை, சொத்து. யோசிக்காதீங்க சார். சரின்னு சொல்லுங்க சார். முதல்ல பொண்ணை பார்ப்போம், அதுக்கப்புறம் பல லட்சம் மதிப்புள்ள ஒரு நகை இருக்குன்னு சொன்னப்பா, அது உண்மையா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும். ரவி வாயில பொய்யே வராதுப்பா. முத்து, அந்த பொண்ணை எப்படிடா காதலிக்க? ஆமா, ரொம்ப அழகு பாவம். ரொம்ப அழகு. அவனுக்கு மீசியே கிடையாதுப்பா. ஆமா, வெக்கப்படாத. இதான் பொண்ணு. நமஸ்காரம் பண்ணுமா? என் பையன் இருக்காங்களே, இந்த மாதிரி போதா? இரியாரன் தம்பி சொல்லவே இல்லையா? இவனும் என் பையன் மாதிரி தான். ரொம்ப வேண்டியவன். பேரு ரவி. வணக்கங்க. வணக்கம். ஆமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? ஏங்க, அந்த 3 லட்சம் ரூபாய் நகைய பொண்ணு கழுத்துல போட்டுதானே அனுப்புவீங்க? நல்லா கேட்டீங்க. அந்த நகைய லில்லிக்கு இல்லாம வேற யாருக்குங்க? இல்ல, நான் நிச்சயப்படுத்திக்கிறதுக்காக கேட்டேன். கல்யாண தேதியை சீக்கிரமாவே குறிச்சிடுவோம். லில்லி, ஹாய் மாத்தி. ஐயா
மாலு. ஆமா மாலதி. யூ லுக் பியூட்டிஃபுல். அட, உங்களுக்கு மாலதி தெரியுமா? தெரியுமே. எப்படி தெரியும்? எப்படி வந்து நான் ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சோம் ஒரே காலேஜ்ல. ஆமா ஆமா. நீங்க வர சொல்லி கேட்டுட்டுதான் அப்பா கிட்ட சொன்னேன். அவரு வந்துட்டாரு. கார் லாக் பண்ணிட்டு இருக்காரு. உங்க அப்பா இங்க வராரா? ஆமா. அதான் என்ன? ஒண்ணுமில்ல. டேய் ஐயோ சின்ன குரு வராராமே. டேய் ரவி இப்ப நான் யாருக்குடா அப்ப? இவர் என்ன சொல்றாரு? வந்து டேய் அப்பாவுக்கு குழு சொல்றா. அடிக்கடி இப்படிதான் வரும். நீ கம்பளி போடுற பண்ணா. ரவி கூட வந்திருக்காரு. வாங்க வாங்க, இதான் மாப்பிள. பையன் சுமாரா இருக்கான். உங்க அப்பா என்ன செய்யறாரு? அதான் குளிர் ஜொரத்தை நடுங்கிட்டு இருக்காரு. குளிர் ஜொரமா? இந்த கம்பளி போர்வையை கொண்டு வந்து போட்டு விட்டுறோம். அப்புறம் பாருங்க. என்னது கம்பளி போர்வையா? ஆமா, இந்த ஆட்டு ரோமத்துல இருந்து பண்ணுவாங்களே கம்பளி போர்வை. மறையா சார், உங்களை இல்ல சார் அவன. மறையா சாரோட முடிய கத்திரிச்சு கம்பளி போர்வை பண்ணுவாங்கடா. அவன் இல்ல மடைய, நீதான் மடையா. சாரோட முடிய கத்திரிச்சு பண்ணா கம்பளி போர்வை கிடைக்காது, கம்பளி கத்திரிச்சு தான் கிடைக்கும். இந்த ஆடு தெரியுமா உங்களுக்கு? ஆடு உங்களுக்கு ரொம்ப தைரியம் சார். அவருக்கு இருக்கிறதோ கடுமையான சொத்து வியாதி. அது உங்களை தப்புன்னு பிடிச்சுக்கும். அது தெரிஞ்சும் நீங்க அவர் பக்கத்துல போறேன்னு சொல்றீங்களே. நான் போறேன்னு சொல்லலையே. இல்ல சார், நீங்க அவரை பார்த்துட்டு தான் போகணும். நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அவசரமான வேலை இருக்கு. ஒரு நல்ல டாக்டர் அனுப்பிச்சு வைக்கிறேன், கவனிச்சு பார்ப்பா. வாமா போயிட்டு வரமா. அப்பா இப்ப தேவையா? எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் தேவைடா. ஆமா, திடீர்னு வந்து போற ஜுரம் என்ன ஜுரம்? இது சின்ன ஜுரம். இது வந்து சின்ன ஜுரம். எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் வரும், பரம்பரை வியாதி இல்லை. டாக்டர் தம்பி, டாக்டர் இல்ல. நீங்க யார் சார்? வந்து நான் நிஜத்தை சொல்லிடுறேன். இங்க இருந்த பைய, கோட்டை, ஸ்டெதாஸ்கோப்பு இதெல்லாம் நான் காதல் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டேன். இப்பதான் எனக்கு கல்யாணமே நிச்சயம் ஆயிடுச்சு. காதல் கல்யாணமா சார்? எனக்கு ரொம்ப ஆசைதான். நாங்களே காதல் கல்யாணம் படிக்கிற போறேன். ரைட்டு, நல்லா காதல் பண்ணு. இப்பதான் கண்டவனும் காதல் பண்றாங்க. உனக்கு உடம்பு கொஞ்சம் இழைக்கணும். அது இருக்கட்டும், எனக்கு தான் காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனிமே இதெல்லாம் திருப்பி கொடுத்துறது தானே நியாயம். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமா சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். சரி, நீ போய் டாக்டர் அனுப்பு. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சார், நீங்க உட்காருங்க சார். ஓ, இவர்தான் டாக்டர் வேதாச்சலமா? டாக்டர். வர வர நம்ம ஊர்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ரவுடிங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அது யாரும் தெரியுமில்ல. ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் தெரியாதுமா. டாக்டர் வேதாச்சலம். சத்தியமா சொல்றேன், நான் டாக்டரே இல்ல. எப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எப்படி சொன்னா நம்புவீங்க? எங்களெல்லாம் முட்டாள் நினைச்சீங்களா? பார்த்தாலே தெரியுது, நீங்க எல்லாம் பெரிய அறிவாளிங்க. அதுல இவருக்கான இந்த குண்டை ரொம்ப பெரிய அறிவாளி. எப்படி முழிக்கிறான் பத்தியா? டாக்டர், இங்க ஒரு பொண்ணு புத்தி மாறாட்டமா இருக்கிறார். இந்த பொண்ணு தானே? ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது. நான் இல்ல, வேற ஒரு பொண்ணு. நிறைய பொம்பளைகளை பிடிச்சு வச்சிருக்கீங்களா நீங்க? பெரிய அறிவாளி சார் நீங்க. டாக்டர், நீங்க அவளை உடனே குணப்படுத்தியாகும். ஆமா, ஆனா அவ யாரு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க, தொலைச்சு விடுவோம். தொலைச்சு என்ன அறிவாளி சார்? சத்தியமா சொல்றேன் சார், நான் டாக்டரே இல்ல சார். உங்க உள்ள போடா, பலவட்டம் தலையா போடா உள்ள. என்ன என்ன வந்து இது நான் பிரசவ கேஸ் எல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். பிரசவ கேஸ் நான் சொல்லல. ஏன் சொல்லல? அவங்க கர்ப்பம் இல்ல. நீ கர்ப்பமா? வயிறை பார்த்த உடனே நினைச்சேன் நானே 2 மாசம் தான் இருக்கும் போல. இவங்களுக்கு புத்தி மாறாட்டம் தானே சொன்னோம். புத்தி மாறாட்டம் அது என்ன ஆட்டம்? டாக்டர், ஒழுங்கா டெஸ்ட் பண்ண போயா இல்லையா? கையா அடிக்கிறான், அதுல இருந்து என்ன தெரியுது? உயிர் இருக்குது. அது எங்களுக்கு தெரியுது. ஐயா, கண்ணை முடிக்கிறான். ஐயா, விளையாடுறியா? நீ எதுக்கு வந்திருக்கிற தெரியுமா? எதுக்கு? டெஸ்ட் பண்றதுக்கியா? எப்படி டெஸ்ட் பண்றது? கூட ஆம்பளைங்க எல்லாம் இருந்தா நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆம்பளைங்க எல்லாம் வெளில போங்க. ஆம்பளைங்க எல்லாம் வெளில போகணும்னு சொல்லல, நீங்க மட்டும் இருந்தா எப்படி? நான் என்ன
இருக்க மாட்டாங்க. சரி சரி சீக்கிரம் டெஸ்ட் பண்ணி முடிங்க. ஐயோ, உங்களுக்கு புத்தி மாறாட்டம் இல்ல? ஐயோ எனக்கு புத்தி மாறாட்டம் இல்ல, அந்த மாதிரி நடிக்கிறேன். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. என்னோட 1/2 மணி பேசி நான் எல்லாம் வந்துடும். வந்து நீங்க தானே லில்லி ஃப்ரெண்ட் மாலதி மாமி? நீங்க தானே லில்லியோட லவர். அன்னைக்கு உங்க வீட்டுல பாத்தனே. இதெல்லாம் கேட்டா நான் பதிலே சொல்ல மாட்டேன். எனக்கு இதெல்லாம் கேட்டா வெக்கமா இருக்கும். வந்து நான் நிஜமாவே டாக்டர் இல்ல. அப்புறம் அதெல்லாம் பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? லில்லி வீட்டுல ஒரு நகை இருந்தது இல்ல? சரி, டாக்டர் நாம கண்ட்ரோல் பண்ண கூடாது. அவர் இஷ்டப்படி டெஸ்ட் பண்ணு. அவளுக்கு மட்டும் நினைவு திரும்பிட்டா அந்த நகை எங்க இருக்குதுன்னு கேட்டு சுலபமா எடுத்துட்டு வந்துடலாம். நகை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை விட்டுடலாம் இல்ல? சாச்சா, அவளை இங்கேயே தீர்த்து கட்ட வேண்டியதுதான். அப்போ நகை அங்கேயே போட்டு வச்சிருக்கீங்க? அது இருக்கட்டும், நாம இங்க இருந்து எப்படி தப்பிச்சுட்டு போறது? எனக்கு சுலபமா ஒரு வழி தோணுது, சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. நாம 2 பேரும் இங்க இருந்து எப்படியாவது வெளியில போய் ரவி கிட்ட எப்படா தப்பிச்சுக்கிறதுன்னு வழி கேட்கலாம். அவன் ஒரு வழி சொல்லி தருவான். அந்த வழியில திருப்பி வந்து தப்பிக்கிட்டு போயிடலாம். ஏன் இப்படி ஒரே அடியா வளர்றீங்க? இல்லையே, நான் எப்பவும் போலதானே பேசுறேன். என்ன செய்யலாம்? சாப்பிடலாமா? ஒண்ணு செய்வோம். நீங்க மருந்து குடுக்குற மாதிரி எனக்கு ஏதாவது கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துடும். இதுக்குள்ள ரவிக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது தெரிவிச்சுட்டா அவரே வந்து நம்மளை காப்பாத்துவாரு. எப்படி ஐடியா? சுமாரா இருக்கு. வந்து அந்த ஜன்னல்ல ஒரு கயிறு கட்டி வைக்கலாமா? எதுக்கு? ரவி நம்மளை காப்பாத்த வரப்போ சினிமால வர ஹீரோ மாதிரி அந்த கயித்தை பிடிச்சுக்கிட்டு பங்கின்னு வந்து குதிப்பான். நம்ம 2 பேரும் கை தட்டலாம். உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? ஐயோ கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நீங்க போய் அவங்களை பாருங்க. கேட்டா டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. போங்க. டாக்டர், டாக்டர், டெஸ்ட் பண்ணிட்டீங்களா டாக்டர்? தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் அப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆரம்பிக்கிறேன். நல்லா யோசிச்சு எப்படி செய்தா கரெக்டா முடியும்னு பாக்கணும். டாக்டர், எப்ப டாக்டர் யோசிக்க போறீங்க? அது கொஞ்சம் யோசிக்கணும். டாக்டர், என்ன சொல்றீங்க? அதாவது சொல்றேன். கொஞ்சம் கஷ்டமான கேஸ்ன்னு சொல்றீங்களா? டாக்டர் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நல்ல மருந்தை கொடுத்து உடனே குணப்படுத்தி. இப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். அது எங்க வீட்டுலதான் இருக்கு. நான் தான் போய் எடுத்துக்கிட்டு வரணும்னு இவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது எங்க வீட்டுக்கு போய் ரவி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். வெரி குட், நல்ல ஐடியா. இப்ப நான் போய் என்ன ஸ்டைலா நிஜம் டாக்டர் மாதிரியே நடந்துக்கிறேன் பாருங்க. வேற வழியே கிடையாது. அந்த மருந்தாலதான் குணப்படுத்த முடியும். அந்த மருந்து ஜெர்மனில இருந்து வந்த மருந்து. வேற எங்கேயும் கிடைக்காது. எங்க வீட்டுலதான் இருக்கு. ஒண்ணு நான் இப்ப வீட்டுக்கு போகணும், இல்ல ஜெர்மனிக்கு போகணும். ஆல்ரைட், உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க. எங்க ஆளுங்களை அனுப்பிச்சு கொண்டு வர சொல்லுங்க. சரி. ஐயா, அது முடியாது. உங்க ஆளுங்களை எங்க வீட்டுல யாராவது பாத்துட்டாங்கன்னா ஆபத்து. நான் தான் போகணும். ராஜா, இவர் சொல்றதா சரி. நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சா காரியம் கரெக்டா முடியாது. இவரே அனுப்பு. கரெக்ட். உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது. இவர் கூட காவலுக்கு நம்ம ஆளுங்க 2 பேர் அனுப்பு. உங்க அறிவு சுமார் தான். டாக்டர், ஷட் அப். இங்கிலீஷ் பேசுறா. பாபு மாஸ்டர், இவர் கூட வீட்டுக்கு போங்க. இவர் வீட்டுல மருந்து எடுத்துட்டு வருவாரு. அவர் கூடவே இருக்கணும். சரி மாஸ்டர். தப்பித்தவரி நம்ம பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அங்கேயே துவச்சு கட்டிடுங்க. ராஜா, என்ன? இங்க வாங்க. தொலைச்சதுக்கு அப்புறம் எப்படி கட்டுவேன்? டாக்டர், எப்படியாவது என் காரியத்தை நீங்க தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் டாக்டர். உன் காரியத்தை நான் முடிக்காம யார் முடிக்க போறாங்க? நல்லா முடிக்கிறேன், கவலையப்படாத. என்னையா வந்தது உட்கார்ந்துட்ட? என்ன பண்றது? ரவியை தான் காணமே. ரவி என்ன யாரையுமே காணா? ரொம்ப நல்லதா போச்சு. ரொம்ப நல்லதா பார்த்தேன். உனக்கு என்ன தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு? போய் சீக்கிரமா மருந்து எடுத்துட்டு வா, போகலாம். கூலிக்கார மாதிரி நடத்துற குண்டா. இதான் மருந்து. டாக்டர், டாக்டர். ஓ ஐயா, லில்லி. ஹலோ டாக்டர், உங்களை தான் தேடிட்டு வந்தேன். இவதான் லில்லி. இவதான் வந்து என்னுடைய காதல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து சும்மா தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். டாக்டர், இவங்கெல்லாம் யாரு? இவங்க வந்து நாங்க ஐயா கிட்ட வேலைக்கு சேர்த்துருக்கோம். ஆமா ஆமா, ஊர்ல இருக்கிற ரவுடி எல்லாம் எங்கிட்ட தான் வேலைக்கு வருவான். நான் ஒண்ணும் உணர மாட்டேன். டாக்டர், அசோக்கு திரும்ப உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பழைய மருந்தையே எழுதி கொடுத்துருவீங்க? மருந்தா? இப்ப சந்தர்ப்பம் சரியா இல்ல. நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன். டாக்டர், டாக்டர், மருந்து தானே கேக்குறாங்க, சீக்கிரமா எழுதி கொடுத்து அனுப்புங்க. மத்த வேலையை கவனிக்க வேண்டாமா? மத்த வேலையா? என்ன வேலை டாக்டர்? இது வந்து மத்த வேலை கேஸ். என்ன கேஸ்? எழுதி கொடுத்துறேன். நல்ல மருந்து. சீக்கிரம் டாக்டர்.
நிறைய மருந்து சேர்த்து கலக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் டைம் ஆகுது கொஞ்சம். மருந்து எடுத்துட்டேன், இத கொண்டு போய் ரவி கிட்ட கொடுத்துரு. அவனுக்குதான் அந்த மருந்து கடை முதலாளிய நல்லா தெரியும், சீப்பா வாங்கி தருவான் மருந்து. ரவி கிட்ட கொண்டு போய் கொடு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் இந்த மருந்து கொடுத்தா சரியா போயிடுமா? இந்த சமயத்துல கொடுக்கக்கூடியது இந்த மருந்து ஒண்ணுதான். இதுல பிரயோஜனம் இல்லைன்னா அவ்வளவுதான், கோவிந்தாதான். நல்ல காலம் டாக்டர், நான் வந்து சமயத்துல நீங்க இருந்தீங்க, இல்லாட்டி இந்த மருந்து நாம கோவிந்தா இருக்கும். டாக்டர் டாக்டர் ரவியை கண்டுபிடிச்சு மருந்து வாங்குறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகும். இந்தாப்பா நீயே போய் சீக்கிரம் அந்த மருந்து வாங்கிட்டு வந்துரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவர்தான் யாரோ ரவின்னு சொன்னாரு, அவருக்கு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. அபாடி என்ன அப்பாடி? அதான் அபாடி, அவன் நல்லவன் அபாடி. என்ன நல்லவன்? மருந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு கூடாதா? ஒரு தடவை சொன்னா என்னையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ரவிதான் டாக்டர் நேரமாச்சு, வாங்க போலாம். மருந்து கூட இருக்குமா? புறப்படுங்க. ரவிக்குதான் அந்த மருந்து கடையே தெரியும். என்ன டாக்டர் இது, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. அதான் ஜெர்மனி மருந்து. இரு, அவசரப்பட்டா எப்படி? இப்பதானே மருந்து கொடுத்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்ப பேசுவாங்க பார், பேசலாம். நான் இப்ப எங்க இருக்கேன்? டாக்டர் டாக்டர் நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க டாக்டர். ஜெர்மனி மருந்துன்னா என்ன சும்மாவா? ஆமா, அந்த நெக்லஸ் எங்க போட்ட? அந்த நெக்லஸ் என் கழுத்துல இருந்து கழட்டி, அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க பாரு, அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. கழுத்துல இருந்து கழட்டி வந்து கழட்டி சொல்லு. கழட்டி என்ன டாக்டர் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ஜெர்மனி மருந்து. இன்னொரு தடவை மருந்து கொடுக்கணும், அப்பதான் இன்னும் கொஞ்சம் நினைவு வரும். அப்படின்னா சீக்கிரம் கொடுத்து தொலைங்க. அவசரப்படக்கூடாதுமா, டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கொடுக்கணும், அப்பதான் திட்டப்படி எல்லாம் நடக்கும். அறிவு கிட்ட திரும்ப பேசுறீங்க. கொடுத்த லெட்டர் போக வேண்டிய ஆள்கிட்ட போய் சேர வேண்டாமா? என்ன டாக்டர் வளரீங்க? ஒன்னும் இல்லமா கண்ணு, ஒரு மாட்டி உன்னை கட்டுப்பட்டு வச்சுட்டாங்களா? பாவம், நான் நெக்லஸ் கொடுத்துருந்தாலும் உனக்கு இந்த ஆபத்து. இவனே நானே ஆசை விட்டுறேன். அப்பா உங்களையும் கட்டி வச்சுட்டாங்களா? எப்படி கண்டுபிடிச்ச? என்னையும் அவுத்து விட்டுற? முடியாது, டாக்டர் சொல்லி இந்த ஏமாத்துனீங்கல்ல, உங்களுக்கு நல்லா வேணும். பிளீஸ் அவுத்து விட்டுற? முடியாது. டாக்டர் மேகனா நீங்க முட்டை குத்து கொஞ்சம் பிளீஸ், நான் உன்னை ஏன் ஏமாத்துறேன்னு சொல்றேன் கேளு. இப்ப புரிஞ்சுதா? அப்படியா? என்ன காதலிக்கிறதுக்காகத்தான் டாக்டர் வேஷம் போட்டுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? ஐயோ பாவம் முத்து. ஆமா, கட்ட அவுத்து விட்டுரு. கட்டு ஓகே. ஐயோ, பிராப்ளம்.
ஐயோ என் கண்ணாடி டேய் என் கண்ணாடி குடுறா டேய் என் கண்ணாடி குடுறா என் கண்ணாடி குடுறா இதுதான் சார் திருட்டு போனாங்க இவங்களை தான் எடுப்பா. இன்ஸ்பெக்டர் சார் நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க சார். திருடங்களை பிடிச்சு வச்சு நகையை கண்டுபிடிச்சு எல்லாம் தயாரா வச்சிருக்கோம். டேய் போடா வான்ல ஏறுறா. போய் வான்ல ஏறுங்க சார். என்ன பண்ணுவான் அவன் ஏற்றாச்சுன்னாட்டா